எம்எம் ரயில் நியூஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்டு. ரயில் தண்டவாளத்தில் போனால் நாம ஏன் வீடியோ போட போனோம்? தரையில் ஓடி தலகுப்புற கவுந்து தாறுமாறெல்லாம் கிடக்கு. வாங்க போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். தெலுங்கானா மாநிலத்தில் ராகவாபுரத்துக்கும் ராமகுண்டத்துக்கும் இடையில இந்த விபத்து நடந்திருக்கு. அட ராமா, இந்த விபத்து நடந்த இடம் வந்து பெடப்பள்ளி மாவட்டத்தில் வருது. இந்த செக்ஷன் வந்து டபுள் லைன் எலக்ட்ரிஃபைடு செக்ஷனு. பாக்ஸியன் டைப் வேகன்களில் இரும்பு கம்பி ரோல்கள் ஏற்றிக்கிட்டு வந்த குட்ஷன் இது. 11 பெட்டிகள் தடம் புரண்டு அடுத்த ட்ராக்கில் போய் கிடக்குது எல்லாம். இது அப் ட்ராக்கில் போன குட்ஷனு. டவுன் ட்ராக்கில் அந்த நேரத்தில் எந்த ட்ரெயினும் வரல. வந்துருந்துச்சுன்னா இது மேலே மோதி பெரிய விபத்தாகி போயிருக்கும். கவிழ்ந்த பெட்டிகள் பூரா டவுன் ட்ராக்கில் குறுக்கையும் நெடுக்கையுமா கிடக்குது. மின்சார போஸ்டெல்லாம் கடுமையாக டேமேஜ் ஆகிருக்கு. ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் வண்டி தண்டவாளத்தை விட்டு இறங்கியோ அல்ல சைடில் பிறண்டு கிடந்தால் கூட பரவாயில்ல. அதுக்குன்னு என்ன இப்படியாக கிடக்கிறது? ஆக்சில் தனியாக, சக்கரம் தனியாக, கீழே இருக்கிற ட்ராக்கில் இருக்கிற ஸ்லீப்பரை ஒன்று தனியாக தூக்கி போட்டிருக்கு. பொட்டியெல்லாம் எப்படி கிடக்குது பாருங்கள். ஆனால் வீலு ஆக்சிலாம் எங்கே கிடக்கிற இடத்த பார்த்தாலே அதிர்ச்சியாக இருக்குது. இந்த விபத்து நடக்கிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி தான் இதே ட்ராக்கில் ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் போச்சா. விபத்து நடந்ததில் ஒரு சந்தோஷம். அனுசாலுங்க போகிற ரயில் தப்பிச்சுக்கிடுச்சு. எப்படியெல்லாம் ஆறுதல் அடைய வேண்டியது இருக்குது. இப்படி அடிக்கடி விபத்துகள் நடக்கிறதுனால இந்தியன் ரயில்வேல ஸ்கிராப் வியாபாரம் அமோகமாக நடக்குதா. இதோ வந்துட்டாங்கல்ல, இனிமேல் என்ன கவலை? கவுந்த பொட்டிகளெல்லாம் தூக்கி ட்ராக்கிங்கு சைடில் தூக்கி போட்டுட்டு தண்டவாளத்தை சரி பண்ண வேண்டியதான். வழக்கமாக செய்கிற வேலை தானே. சரக்கு ரயில் விபத்து ரயில் போக்குவரத்தை பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. 20 ரயில்கள் கேன்சல் பண்ணியிருக்காங்க. 10 ரயில்களை வந்து டைவர்ட் பண்ணியிருக்காங்க. 7 ரயில்கள் வந்து ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இந்த விபத்தால் தமிழ்நாட்டிலேருந்து புறப்படுற பல ரயில்கள் பாதிச்சிருக்கு. அது என்னென்னு பார்ப்போம். இப்போ 20497 ராமேஸ்வரத்துலேருந்து ஃபிரோஸ்பூர் போகிற ஹம்சாபூர் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் வந்து டைவர்ட் பண்ணியிருக்காங்க. பெடப்பள்ளி நிஜாமாபாத் வழியாக போகுது. பெலார்சாலேருந்து சந்திரப்பூர் வரைக்கும் உள்ள எந்த ஸ்டாப்பிங்லையும் நிற்காது. இது லேட்டாக தான் போய் சேரும். கத்ராலேருந்து கன்னியாகுமரி வர எக்ஸ்பிரஸ் 16318 நாக்பூர் டிட்லாகர் வழியாக வருது. நிச்சயமாக இந்த வண்டி வந்து குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் லேட்டில் வரும். அகமதாபாத்லேருந்து சென்னை சென்ட்ரல் வர 12655 நவஜீவன் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினையும் டைவர்ட் பண்ணியிருக்காங்க. இது அக்கோலா, நிசாமாபாத், பெடப்பள்ளி வழியாக வருது. இதுவும் ஒரு 5 to 6 ஹவர்ஸ் லேட்டில் தான் வந்து சேரும். சென்னை டெல்லி ஜிடி எக்ஸ்பிரஸ் 12616 நாக்பூர்லேருந்து டிட்லாகர் போய் ராயகாடா வழியாக விஜயவாடா வந்து அதுக்கு பிறகு சென்னை வருது. இந்த ட்ரெயினும் கடுமையான லேட்டில் தான் வரும். 12622 நியூ டெல்லியிலேருந்து சென்னை வர தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ். இந்த எக்ஸ்பிரஸையும் நாக்பூர்லேருந்து டிட்லாகர் ராயகாடா வந்து டூடா விஜயவாடா வழியாக சென்னைக்கு வரும். தமிழ்நாடு எக்ஸ்பிரஸும் லேட்டாக தான் வந்து சேரும். விபத்துக்கு என்ன காரணம்னு விஓலேருந்து என்ஐஏ வரைக்கும் விசாரிச்சுட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு கேட்குறீங்களா, அடுத்த விபத்தை விசாரிக்கப்படுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.